தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் மின்சாரத்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 36,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபார்மில் TIFR அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இது இயங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? மின்சாரத்துறையின் கீழே இயங்குகிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் TIFR. இங்கேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 1,18,110 ரூபா ஃபஸ்ட் மந்த் சேலரியே. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு 73,020 ரூபா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சயின்டிஃபிக் ஜூனியர் இன்ஜினியருக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 73,020 ரூபா சேலரி இருக்கும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 73,020 ரூபா சேலரி இருக்கும். சூப்பர்வைசரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி தான், 73,020 ரூபா. அடுத்து ட்ரேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 46,990 ரூபா சேலரி இருக்கும். லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், சேம் சேலரி தான். கிளர்க்கு கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் 46,990 ரூபா சேலரி இருக்கும். ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 8 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 36,360 ரூபா ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி கார்டில் 3 வேக்கன்சிஸ், சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 63,900 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 55% மார்க் வச்சுருக்கணும். அதேமாதிரி வேர்ட் ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் இதிலெல்லாம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் 33 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் மூலமாக உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 3 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் 28 வயது வரைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. 8 வேக்கன்சிஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஐடிஐயில் ஃபிட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்ட்டு உங்களுக்கு ப்ளம்பர் கேட்டகரி. ப்ளம்பரில் 10th முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது ப்ளம்பர்லேயும் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஒர்க் அசிஸ்டண்ட்டில் பெயிண்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள், அல்லது NTC சர்டிஃபிகேட் பெயிண்டர் கேட்டகரியில் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் எலிஜிபிள். 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும்.
அதே மாதிரி ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள், அல்லது ஐடிஐயில் ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் என்டிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 years வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான். அந்தந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அல்லது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த கிளர்க்கு கேட்டகரி. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வந்து படிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 28 years வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அண்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு கேட்டகரியில் அனதர் வேக்கன்சிஸ் சேம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 28 years. செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இது மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ கிளர்க்கு போஸ்ட்டுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்டிசி சர்டிஃபிகேட், ஏர் கண்டிஷனிங் இது ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். அதோட 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 28 years வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மேன்லேயும் உங்களுக்கு டெக்னீஷியன் மெகட்ரானிக்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு என்டிசி சர்டிஃபிகேட்டில் டெக்னீஷியன் மெகட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள், அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்டோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்ட்டுமே ட்ரேட்ஸ்மேன் தான், எலக்ட்ரிஷியன் கேட்டகரியில். ஸோ ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான், அல்லது ரெலவெண்ட் ட்ரேடில் என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் 28 years சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்டிங் சூப்பர்வைசர். காஸ்மெட்டிக் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. 3 year டிகிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். வேர்ட் ப்ராசஸிங், டேட்டாபேஸ், அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 33 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் தான். அதாவது அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதே சேம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மட்டும் 36 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் தான், சேம் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் 33 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் 1 வேகன்சிஸ் இருக்குது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. இந்த போஸ்ட்டுக்கு சயின்ஸ் கிராஜுவேஷன் ஃபுல் டைம் எடுத்து அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ ஃபிசிக்ஸ், ஆப்டிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, 1-2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தான், சேம் குவாலிஃபிகேஷன். பட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேஷன் டிசிப்ளின் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங்கில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சேம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் அனதர் வேகன்சிஸ். ஃபுல் டைம் சயின்ஸ் கிராஜுவேஷன் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்ட்ஸில் படிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்ட்டில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு 33 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டிசிப்ளினில். ஓகேங்களா? அல்லது ஃபுல் டைம் டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து பிஇ பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க சப்ஜெக்டில் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி பிஇ பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளின் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் முடிச்சிருக்கணும். 2 to 3 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க.
அடுத்த போஸ்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சியில் உங்களுக்கு 1 போஸ்ட் ஓபிசி கேட்டகரிக்கு. இந்த போஸ்ட்டுக்கு டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்க இந்த சப்ஜெக்டில் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1.5லேருந்து 3 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 31 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி லாஸ்ட்டு போஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 இயர் அதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகிறப்ப அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.